கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் உபாகமம் 7:21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். எவர்களை பார்த்து? உங்களிலும் பலவான்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நிறைய விஷயங்களை குறித்து நாம் பயந்து கொண்டே நம் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்றோம். சிலர் சத்தத்தை உயர்த்தி பேசினால் நமக்கு பயம் வந்துவிடும். சிலரை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும். இப்படி சிலரை பயந்த சுவாபத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். எதை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தைரியத்தின் ஆவியை தான் கொடுக்க விரும்புகிறார். பலவிதமான யோசனைகள் நமக்குள் வளரும். நம்மளுடைய பயத்தினாலே ஐயோ இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ என்று நடக்காத காரியங்கள் எல்லாம் நடந்து விடுமோ என்கின்ற பயம் நமக்குள்ளாக வளரும். நம்மளுடைய பல தோல்விகளுக்கு இந்த பயம்தான் காரணம். என்னால் எதையும் எதிர்கொள்ள முடியாது, எதையும் செய்ய முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்து விடுகின்றோம். நம்மில் அந்த பயத்தை எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவியை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் பயப்படக்கூடாது? ஏனென்றால் கர்த்தர் நமக்குள்ளாகவே இருக்கின்றார். அப்படி நாம் உணர்ந்தால் நமக்குள் பயமே வராது. எதையும் எதிர்கொள்வோம். அவர் வல்லமையும் பராக்கிரமமான தேவன். நாம் அவரை முழுமையாய் நம்பி ஜெபம் பண்ணி அவரில் நிலைத்திருப்போமே ஆனால் யாராலையும் நம்மை எதிர்கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். எனவே தைரியமாக கர்த்தரை நம்பி முன்னேறி செல்லலாமா? God bless you. Amen. Amen.